ஏய் பொட்டம்மா, நான் அப்பவே சொன்னேன் நம்ம மேரேஜ் டே கொண்டாட இந்த 7 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் வேணாம், ஏதோ 3 ஸ்டாரு 2 ஸ்டாரு போயிருக்கலான்னு சொன்னா கேட்டியா? இப்ப பாரு எவ்வளவு பில்ல நம்ம தலையில கட்ட போறாங்கன்னு. அட, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? வந்து மானத்தை வாங்காதீங்க. என்னங்க, ஒரு நாள் தானேங்க தங்கணும். என்ன ஒரு 1000 500 கேட்க போறாங்க? ஏதோ 10,000 கேட்க போறது மாதிரி இவ்வளோ பயப்படுறீங்க? ஆஹா, செமையா மாட்டணும்டி. இவ பேசுறத பார்த்தா 2 ஸ்டார் 3 ஸ்டார் பக்கம் கூட போயிருக்க மாட்டா போல இருக்கு. என்னங்க, வாயை மூடிட்டு சும்மா இருங்க. இங்க பாருங்க, மேனேஜர் நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்மளை தப்பா நினைக்க போறாங்க. வாங்க, எவ்வளோ ஆச்சுன்னு கேட்போம். வாங்கோ மேடம், வாங்கோ. எங்க ஹோட்டல் சர்வீஸ் உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா மேடம்? ஆமா சார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, எங்களுக்கு பில் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், இதோ சொல்லிடுறேன். மேடம், நீங்க எங்க ஹோட்டல்ல தங்குனதுக்கான ஒன் டே பில் 29,999 ருபீஸ் ஒன்லி. என்னங்க பாத்தீங்களா? நீங்க என்னவோ ரொம்ப அதிகமா பில்லு கேட்பான்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, ஏதோ 99 ரூபா மட்டும்தானாமே. அப்படியா பொட்டம்மா? பரவாயில்லையே, ரொம்ப நல்ல 7 ஸ்டார் ஹோட்டல் தான் இது. இனி நாம எப்பவுமே இங்கதான் வரணும். ஹலோ மேடம், ஒரு நிமிஷம். நான் சொன்னது உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். உங்களோட ஒரு நாள் பில்லு 29,999 ரூபாய் மட்டுமே. என்ன, 29,999 ரூபாயா? என்ன சார் சொல்றீங்க? நாங்க ஒரு நாள் தங்கி இருந்து எங்க கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணதுக்கு பில்லு இவ்வளவா? எது, அந்த கேக்குக்கும் ஒயினுக்குமா 29,999 ரூபாய்? மேடம், இது அதுக்கு மட்டும் இல்லை மேடம். எங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணா உங்களுக்கு நிறைய பிரீமியமான ஃப்ரீ வசதியெல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் சேர்த்து தான் மேடம் இந்த பில்லு நாங்கள் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கம்மி ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்குறோம். மேடம், எங்கள் ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணாலே உங்களுக்கு ஃப்ரீயான பிரேக்ஃபாஸ்ட் உண்டு மேடம். யோ மேனேஜரு, நாங்கள் தான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லையே ஐயா. மேடம், நீங்கள் எங்களோட ஃப்ரீ சர்வீஸை யூஸ் பண்ணலைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் மேடம்? அது மட்டும் இல்லை மேடம், இன்னும் எங்கள் ஹோட்டலில் எவ்வளோ ஃப்ரீயான வசதி இருக்குன்னு வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்க மேடம், இதுதான் எங்களோட கஃப்டேரியா செக்ஷன். இங்கே நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், எந்த ஜூஸ் வேணாலும் குடிச்சிக்கலாம், என்ன ட்ரிங்க்ஸ் வேணாலும் குடிச்சிக்கலாம். யோ பஞ்சு மிட்டாய் தலையா, உனக்கு நாங்கள் சொல்கிறது புரியுதா இல்லையா? நாங்கள் தான் எதையுமே யூஸ் பண்ணவே இல்லையே, அப்புறம் எதுக்கியா இவ்வளோ பெரிய பில்லு? சாரி மேடம், நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா நாங்கள் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது மேடம். பில் போட்டு தான் ஆகணும். இங்க பாருங்க மேடம், இதுதான் எங்க ஹோட்டலோட டிஜே ஹால். இங்க வந்து நீங்க டான்ஸ் ஆடி இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம். இதுக்கும் சேர்த்து தான் மேடம் இந்த பில். யோ மேனேஜரு, மறுபடியும் சொல்ல வச்சிடாதையா. நாங்க தான் இந்த ஏரியா பக்கமே வந்ததில்லையே, அப்புறம் ஏயா எங்களுக்கு பில்லு கொடுக்குற? சாரி மேடம், இது எங்க ஹோட்டல் கொடுக்குற ஃப்ரீ ஆஃபர். இதை நீங்க யூஸ் பண்ணலைன்னா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பில் பே பண்ணி தான் ஆகணும். அடங்கொக்கா மவனே, பார்டி உன்னே இன்னைக்கு என்ன பண்றேன்னு. ஃப்ரீ ஆஃபராம்ல, ஃப்ரீ ஆஃபரு. இந்தாங்க சார், நீங்க கேட்ட 29,999 ருபீஸ் ஒன்லி. வாவ், தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ. ஹலோ மேடம், மேடம், ஆனா நீங்க இதுல 500 ரூபாய் தானே மேடம் வச்சிருக்கிறீங்க? ஓ அதுவா மேனேஜர் சார், உங்களுக்கு தர வேண்டிய மிச்ச காசு. நீங்க நேத்து என் கூடயும் என் ஹஸ்பண்ட் கூடயும் வந்து என்னோட மேரேஜ் டேயை செலிப்ரேட் பண்ணீங்கல்ல, அதுலயே கலைஞ்சிருச்சு. ஹலோ மேடம், நான் எப்ப மேடம் உங்க கூட மேரேஜ் டே செலிப்ரேட் பண்ண வந்தேன்? ஏன் இப்படி சொல்றீங்க? பொட்டம்மா, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு, நீ நடத்து நடத்து. சார், நீங்க எங்க கூட வந்து எங்க மேரேஜ் டேயை செலிப்ரேட் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தோம். நீங்க அந்த ஆஃபரை ஏத்துக்கலைன்னா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. இது எப்படி இருக்கு? மவனை யார்கிட்ட, பொட்டம்மாவா கொக்கா? அதானே, என் பொண்டாட்டிக்கிட்டே மோதிரியா மவனே? டேய், யாரா நீங்க? எங்கேருந்துடா வர்றீங்க இப்படி எல்லாம்? யார் அடிச்சாரோ, யார் அடிச்சாரோ?